ஹாய் டா சுகர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா அண்ட் ஒமேகா ஸ்டோரி தான்டா பார்ட் 2. லாஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு பாயிண்ட்டை நான் விட்டுட்டேன்டா. என்னன்னா, பாய்ஸ் வந்து ஒரு விஷயத்த வேணும், அதாவது அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவங்கள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? அந்த பாயிண்ட்டை வந்து நான் மறந்துட்டேன் சொல்ல, சாரி. அப்புறம் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, "அக்கா இந்த ஸ்டோரி இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து என்னோடய இமேஜினேஷன் மட்டும்தான். இந்த ஸ்டோரியும் அந்த ஸ்டோரியும் கம்பேர் பண்ணாதீங்க. ஓகேவா? கம்பேர் பண்ணாமல் இது ஒரு ஸ்டோரி, அது ஒரு ஸ்டோரி அப்படி பார்த்துக்குங்க. சரியா? ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா அதோட லெவலுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. இது வந்து வேறு. ஓகேங்களா? அது வேறு. அவங்க வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இது வந்து என்னோடய ஃபுல் இமேஜினேஷன் ஸ்டோரி. என் ஃப்ரெண்டுக்காக நான் போடுறேன். அவள் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேட்டிருந்தா. அதுக்காக நான் போடுறேன். ஓகேவா? 2 ஸ்டோரியும் கம்பேர் பண்ணாதீங்க. இது வேறு ஸ்டோரி. நீங்கள் எப்படி கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரில. இது வேறு ஜேர்னலில் இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவாடா? வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சிருப்பேன்னா, நீங்கள் வந்து உங்கள் எங்கே எடுத்தோன்னு சொன்னாங்களோ அந்த காட்டுக்கே திரும்பி வர்றீங்க. பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அரண்மனையில் இருக்காங்கடா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பணிப்பெண்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க கூட சேவை பண்ணிவிட்டு இந்தந்த நாட்டுக்கு நம்மலாம் போகணும், அந்த மாதிரி வந்து எல்லோரும் வந்து தகவல் வந்து பரிமாறிட்டுருக்காங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வேலை செஞ்சுட்ருந்தவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே ஒரு திருடி வந்து உள்ளே வந்திருக்கா. என்ன பண்ணுறது அரசே அப்படின்னு சொல்லிட்டு அரசர்களை பார்த்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அரசர் இருந்துட்டு, அதாவது ஆரம், ஓகேவா? ஆரம் இருந்துட்டு, பார்த்துக்கலாம், வரட்டுமே, என்ன தான் பண்ணுறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. அப்போது அந்த பணியாள் தான், நாங்கள் வேணால் அவங்கள உழவு பார்க்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஆரம் இருந்துட்டு, இல்லை வேண்டாம், பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விட்டுடுறாரு. இந்த பக்கம் ஜின் தான் அந்த அந்த தகவல் சொன்னாங்களடா, அவங்கள கூப்பிட்டு பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், அவங்கள கொஞ்சம் வேவு பாருங்கள், ஆரம் சொன்னா அப்படிங்கிறதுக்காக லூஸ் விட வேண்டாம், என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்லிவிட்டு அவரோட ரூமுக்கு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போ அந்த வேலையாள் தான், சரி ஓகே, இவர் சொல்கிறாருல, இவர் சொல்கிற மாதிரியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டுருக்கீங்களா அந்த வழித்தடத்துக்கு உங்களை ஃபாலோ பண்ணி வராங்க. நீங்கள் பாட்டுக்கு அப்படின்னு நடந்து போயிட்டுருக்கீங்க, நல்லா ஆடி பாடி விளையாடிட்டு அப்படி தான் போயிட்டுருக்கீங்க. அந்த காட்டுக்குள்ளே தனியாக போகிறோமே அந்த பயம்லாம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா ஒரு கொல்லை கூட்டத்தோடு வளர்ந்த பொண்ணு இல்லைடா, அதனால் ரொம்ப போல்டாகவே வந்து நீங்கள் அதில் போயிட்டுருக்கீங்க. அவங்க வந்து சொன்ன இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறீங்க. இங்கே ஏதோ வீடுங்க இருக்கிற மாதிரி தெரிலையே, இங்கேருந்து நம்மளை எப்படி எடுத்துருப்பாங்க, ஒரு வேளை நம்ம மாயாஜாலம் பண்ணி வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு அந்த ஊருக்கு போவாங்கடா, இன்னொரு நாட்டிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னா வழித்தடம், ஓகேங்களா? நடந்து போகிற வழித்தடம் தான் அது. அங்கே வந்து ஒரு செட் ஆஃப் கேங்ஸ் வராங்க. அதாவது அடுத்த நாட்டோட பிரஜைகள் வந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து அந்த பொடி நடையாக நடந்து போவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம பாய்ஸோட நாட்டுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க. அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட அந்த கேங்கோடு சேர்ந்துக்கிறீங்கடா. இவங்க எங்கே போகிறாங்க பார்க்கலாம், இவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் பணம் நகைலாம் பறிக்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேர்ந்துக்கிறீங்க. அதில் வந்து என்னென்னா கல்யாண கோஷ்டி, அது கல்யாணம் பண்ணுறக்காக மாப்பிள்ளை ஊர்வலம் போயிட்டுருக்கு. நீங்கள் அதில் போயிட்டு அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. எந்த ஒரு பொண்ணு எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. அவங்க வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா, ஒரு பாட்டி வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்றாங்க. இந்த பொண்ணு பேர், பொண்ணு வயசு, பொண்ணுக்கு இந்த அப்பா அம்மா பேர், அவங்க அப்பா அம்மா பேர், அவங்க என்ன ஒரு பவர் இருக்குது அவங்களுக்கு, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து நீங்கள் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து வாங்கிடுறீங்க. வாங்கிட்டு நீங்கள் வந்து அந்த கூட்டத்தோடு அப்படியே மெர்ஜ் ஆயிடுறீங்கடா. அவங்களோட சொந்தக்கார பொண்ணு மாதிரி நீங்கள் மெர்ஜ் ஆயிடுறீங்க. அப்படியே அந்த ஊர்வலம் வந்து அந்த ஊருக்குள்ளே அந்த நுழைவாயிலுக்குள்ளே வந்து போகுது. நீங்கள் அவங்க கூட சேர்ந்து தான் போயிட்டுருக்கீங்க. அந்த நுழைவாயிலில் வந்து அந்த தூதுவன் வந்து கவனிக்கிறான், நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படிங்கிறத கவனிக்கிறான். அவன் இருந்துட்டு ஒரு ஒற்றனை வச்சு அவங்கள வந்து தூதுப்பார், அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த
வந்து இப்போ சொல்லுவாங்களடா தூதுவன் அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து சொல்லிவிட்டு போயிடுறாங்கடா, அவங்க ஒர்க்கை பார்க்க போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம பாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது நம்ம ஆரம்க்கு தான் என்ன என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண போகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது, இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அவரா என்னது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காருடா. அந்த பொண்ணை கிஸ் பண்ணலை, அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போஸ்ட்லேயே வந்து யோசிச்சுட்ருக்காரு. அந்த பொண்ணா ஆரம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. வாரம் தான் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லைட்டாக அந்த பொண்ணுக்கு பிக் மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு, சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் மறந்துட்டேன், அது போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. கிளம்பி வந்து அந்த அந்த ராஜாங்கெல்லாம் உட்காருவாங்களடா ஒரு சபை, அந்த சபையில் தான் வந்து ஆரம் உட்காந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு. ஏன் நம்மளுக்கு அப்படி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம்குள்ளார ஒரு சிப்பாய் வந்து வராங்கடா. அந்த தூதுவன் சொல்லி அனுப்பியிருப்பாங்கள்ல, இந்த மாதிரி நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பியிருப்பாங்கள்ல, அவங்க வந்து வராங்க. ஆரம்கிட்ட வந்துட்டு, அரசி இந்த மாதிரி அந்த பொண்ணை தூது பார்க்க சொல்லியிருந்தாராமா சின்ன அரசர், அதனால் தகவல் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஆரம் தான் என்ன தகவல் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே வந்து அந்த பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்கடா. அப்போது ஆரம் தான், ஓ அப்படியா, அந்த பொண்ணோட வரைபடம் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாரு. அரசி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வரைபடம் இல்லை, அதனால அவங்க வந்து யோசிக்கிறாங்க. சரி ஓகே, அந்த பொண்ணை யார் யாரெல்லாம் பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு தகவல் கேட்டு வச்சுக்கிறாருடா. மற்றபடி வேறு எந்த ஆக்ஷனும் எடுக்கலை, தகவல் மட்டும் கேட்டு வச்சுருக்காரு. இந்த பக்கம் உங்களை பார்த்தா நீங்கள் வந்து அந்த கூட்டத்தோடு அப்படியே மேர்ஜ் ஆயிடுறீங்க. நான் வந்து அவங்களோட சொந்தம், அந்த பொண்ணு வந்து எனக்கு நல்லா தெரியும், நான் அவளோட பள்ளி தோழி, அந்த மாதிரி சொல்லி நீங்கள் அவங்க கூட மேர்ஜ் ஆயிடுறீங்க. அப்படியே வந்து அந்த ஊருக்குள்ளேயே வந்து நீங்கள் செட்டில் ஆயிடுறீங்கடா. ஒரு வீட்டில் வந்து ஒரு பாட்டி மட்டும் இருப்பாங்க. சரி மாப்பிள்ளையோட வந்தனால மாப்பிள்ளையோட சொந்தக்கார பொண்ணாக இருக்கும், நம்ம வீட்டில் தங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு வந்து தங்க வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்க கூட தங்கியிருக்கீங்க. நீங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் இருந்து ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு நகையாக அப்படியே அடிச்சிருப்பீங்க, அதாவது திருடி இருப்பீங்க. ஓகேவா? திருடிட்டு அந்த நகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டியோட வீட்டில் தான் கொண்டு வந்து ஒளிச்சு வைக்கிறீங்க. அப்போ வந்து அந்த கும்பலில் இருந்தவங்கெல்லாம் என் நகையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அப்படியே சொல்லிகிட்ருக்காங்கடா. அந்த வழியாக பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் வராரு. ஜிமின் வந்துட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்கள் பொருள்லாம் திருட்டு போயிடுச்சு, உங்கள் நாட்டுக்குள்ளே வந்து எங்கள் பொருள்லாம் திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிப்பாய்கிட்ட போயிட்டு அந்த கேங்ஸ் வந்திருப்பாங்கடா, செட் ஆஃப் கேங்ஸ், அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது அந்த வழியாக ஜிமின் வரவும் ஜிமின் அதை கேட்டுட்டு எங்கள் நாட்டில் வந்து எப்படி திருட்டு போச்சுன்னு நீங்கள் சொல்லலாம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் நாட்டில் யாரும் திருட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. அப்போ அவங்க இருந்துட்டு, இல்லை நாங்கள் வர வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் நாட்டுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் பாருங்கள் பொண்ணு வீட்டில் வந்து இங்கே உட்காந்துருக்கோம், இங்கே தான் எங்களுக்கு காணாமல் போயிருக்கு, பொண்ணு வீட்டுக்காரங்க தான் திருடுங்க அப்படிங்கிற மாதிரி பொண்ணு மேலே வந்து அந்த வீட்டு மேலே தூக்கி பழிய போடுறாங்க. ஜிமினுக்கு வந்து கோவம் வந்துடுது. எங்கள் நாட்டு பொண்ணையே இழிவாக பேசுகிறீங்களா, கரெக்டாக தான் பேசுகிறேன்னா கரெக்டாக தான் இருக்கும், இழிவாக பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாருடா. கோவம் வந்து அவரோட வாளை வந்து எடுக்கிறாரு. அப்போ அங்கேருந்தவங்கலாம், அரசி நாங்கள் ஒன்றும் தப்பாக சொல்லலை, எங்களுக்கு இந்த நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் காணாமல் போச்சு, எங்கள் பொருள்லாம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முறையிடுறாங்க. அப்போ வந்து ஜிமின் தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே பக்கத்து வீடுங்கள்லாம் இருக்குல்லடா, அங்கே எல்லா பக்கமும் தேடுறதுக்கு ஆள் போடுறாரு. அங்கே சிப்பாயிங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து தேடுறதுக்கு ஆள் போடுறாங்க. எல்லோரும் போயிட்டு ஒவ்வொரு வீட்டில் அப்படியே தேடிட்டுருக்காங்க. தேடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பாட்டி வீட்டில் இருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்கடா. உங்களுக்கு வந்து அந்த சத்தம் கேட்குது, யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போய் தேடினா அந்த அங்கே இருக்க பொருள்லாம் அப்படியே உருள சத்தம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் உங்களுக்கு கேட்குது. நீங்கள் வந்து அதை அப்படியே ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறீங்க. பக்கத்து வீட்டிலலாம் அந்த சிப்பாய்கள்லாம் போயிட்டு எல்லாத்தையும் வந்து அப்படியே எடுத்து வீசிகிட்ருக்காங்க, அதாவது தேடிட்டுருக்காங்க. உங்களுக்கு அது தெரியுது, ஒரு வேளை நம்மளை தான் தேடுறாங்களோ, இல்லை நம்ம திருடின பொருளை தேடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஒரு சிப்பாய் ஜிமின் வந்து பேக் சைடாக தெரியுறாரு உங்களுக்கு. நீங்கள் வந்து என்னென்னா அவர் வந்து ஒரு காவலாளின்னு நினச்சிட்ருக்கீங்க. காவல் ஐயோ
ரொம்ப ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஆம், அங்கே வந்து சிப்பாயிங்களுக்கெல்லாம் அதிகாரி ஒருத்தர் இருப்பாங்கல்லடா, அவங்கன்னு தான் நெனச்சிட்ருப்பீங்க. அந்த பேக் சைட் போஸ்ட் தான் உங்களுக்கு தெரியுது. நீங்க அவர பார்த்துட்டு, "ஒரு வேளை இவரு தான் மெயினா இருப்பாரோ? காஸ்டியூம்லாம் பெருசா இருக்கே! இவர்கிட்டேருந்து அடிச்சா நம்மளுக்கு நல்ல லாபம் தேறுமோ?" அப்படிங்கிற மாரி நீங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா, அப்போ ஜிமின் தான் அவங்ககிட்ட சொல்றாங்க, "இல்ல எனக்கு அந்த நகைங்க கிடைச்சே ஆகணும். இது நம்ம நாட்டோட மான பிரச்சனை." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நீங்கலாம், "ஐய்யய்யோ! நாம அடிச்சு வச்சிருக்க நகை தான் பேசிட்டு இருக்காய்ங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு அந்த நகைய வந்து கையில எடுக்கிறீங்கடா. கையில எடுக்கிறீங்க. கரெக்ட்டா உள்ள வந்து சிப்பாய் வராங்க. சிப்பாய் உள்ள வந்துட்டு அந்த பாட்டிக்கிட்ட வந்து சொல்றாங்க, "நாங்க இந்த மாரி இங்க தேடணும். நகைங்கள்லாம் காணாம போயிருக்கு. தேடணும்." அப்படிங்கிறாங்க. நீங்க கையில தான் வச்சிருக்கீங்க இந்த நகைங்கள. நீங்க அப்படியே திருட்டு முழி முழிச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்கடா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிப்பாய்ங்க உங்கள தவிர மத்த எல்லாரையும் அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுக்குறாங்க, பார்க்குறாங்க, தேடுறாங்க. ஆனா நீங்க இங்க நிக்கிற இடத்துக்கு மட்டும் யாருமே வரல. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. "ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே விசித்திரமா பார்த்துட்ருக்கீங்க. "என்னடா நடக்குது இங்க?" அப்படிங்கிற மாரி நீங்க பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து அந்த பாட்டியும் பார்க்குறாங்க, "இங்க இங்க உட்காந்து சாப்பிட்டுருந்த பொண்ண காணோம்." அப்படிங்கிற மாரி அவங்க வந்து தேடுறாங்க. அந்த சிப்பாய் வந்து கேட்குறாங்க, "யார பாட்டி தேடுறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "இல்லப்பா, இங்க ஒரு பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுருந்தா. அவ ஆளையே காணோம்." அப்படிங்கிற மாரி அந்த பாட்டி வந்து சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு முன்னாடி தான் நின்னுட்டு அவங்க பாட்டியும், சிப்பாயும் பேசிட்டு இருக்காங்க. நீங்களா, "என்னது இது? நான் இங்க தானே நிக்கிறேன். யாரு கண்ணுக்கு நான் தெரியலையா என்ன?" அப்படிங்கிற மாரி அவங்க ஃபேஸ் முன்னாடிலாம் நீங்க அப்படியே கைய விட்டு ஆட்டுறீங்க. அவங்க கண்ணுக்கெல்லாம் நீங்க தெரியவே இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் புரியல. "என்னடா நடக்குது இங்க? அந்த கிழவி ஏதாவது சோத்துல விஷத்த கிசத்த வச்சுட்டாளா?" அப்படிங்கிற மாரி நீங்க அந்த சாப்பாட்டையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து அந்த பாட்டி தான், "அ இங்க ஒரு பொண்ணு இருந்தா, உங்க சொந்தக்காரங்களா?" அப்படிங்கிற மாரி அந்த கேங் வந்திருப்பாங்கல்ல, மாப்பிள்ளை வீட்டு அந்த சொந்தக்காரங்கலாம். அவங்ககிட்ட வந்து அந்த பாட்டி கேட்குறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்கலாம், "இல்லையே, பொண்ணோட சொந்தம் தானே அந்த பொண்ணு சொன்னா." அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. ஜிம்மினுக்கு வந்து புரிஞ்சிருது. அவங்க வந்து உங்கள தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த அரசபையில வந்து அவரும் இருந்திருப்பாருடா. அந்த தூதுவன் வந்து தகவல் சொல்லும்போது அவரும் இருந்திருப்பாரு. "இந்த பொண்ணு தான் வந்து கைவரிசை காட்டியிருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு வந்து தெரிஞ்சிருது. அவரு வந்து அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்றாரு. அப்ப நீங்க தான்டா அந்த ரூம விட்டு வெளியில வந்துட்டு, யாரு கண்ணுக்குமே நம்ம தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எல்லார் முன்னாடியும் போய் நின்னுட்டு கை ஆட்டுறது, அந்த விளையாட்டுத்தனம் காட்டுவாங்கல்லடா, ஒருத்தர் கண்ணுக்கும் நம்ம தெரியல அப்படின்னு அவங்க மூஞ்சி முன்னாடி போயிட்டு, கண்ணெல்லாம் விரிச்சு காமிக்கிறது, நாக்க அப்படி தொங்க விட்டு அந்த மாரிலாம் பண்ணிட்டுருப்போம்ல, அந்த மாரி வந்து அவங்க வந்து பண்றீங்க. யார் கண்ணுக்குமே நீங்க தெரியல. ஆனா ஜிம்மின் கண்ணுக்கு நீங்க தெரியிறீங்க. அது உங்களுக்கு தெரியல. ஜிம்மின் வந்து அத நோட் பண்றாரு. நீங்க எல்லாரும் முன்னாடி போய் டான்ஸ் ஆடுறது, விளையாடுறது எல்லாத்தையுமே நோட் பண்றாரு. நீங்க ஜிம்மின் முன்னாடியுமே வந்துட்டு, "அட! இவன் ரொம்ப அழகா இருக்கானே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினையே சுத்தி சுத்தி வர்றீங்க. ஜிம்மின் வந்து உங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்க வந்து அவர் கண்ணுக்கு தெரியிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு அவர் வந்து உங்கள தெரியாத மாரியே காட்டிட்டுருக்காரு. நீங்க வந்து அத தெரிஞ்சுக்காம, நீங்க பாட்டுக்கு ஜிமின் முன்னாடி, "இங்க பாரு நகையெல்லாம் நான் தான் எடுத்தேன்." அப்படின்ட்டு சத்தம் போடாம, வாய்ஸ் வந்து குடுக்காம, செய்கையிலே வந்து ஜிமின் முன்னாடி அந்த ஃபேஸ் முன்னாடி அந்த நகையெல்லாம் ஆட்டி ஆட்டி காமிக்கிறீங்க. அந்த நகை கூட மத்தவங்க கண்ணுக்கு தெரியல. நீங்க கையில வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால. மத்த நகை எல்லாத்தையுமே நீங்க கழுத்துல, கையிலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிறீங்க. ஜிமின் எல்லா நகையும் பார்க்குறாரு. ஓகே, எல்லாம் இவ கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து சரி எல்லாரும் அரண்மனைக்கு வந்து புகார் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அப்படியே அரண்மனைக்கு தான் நடந்து போறாரு. குதிரையில தான் வந்திருப்பாரு. பட் நடந்து போறாரு. நீங்க வந்து அவருக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு உங்கள கூட்டிட்டு போணும். அரண்மனைக்கு கூட்டிட்டு போணுங்கிறதுக்காக உங்களையே ஏமாத்தி, அ நீங்க வந்து ஜிமின் கூடயே போறீங்க. அவனுக்கு நான் தெரியல. அவன் என்னென்ன பண்றான் பார்க்கலாம். பார்க்க பையன் அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து ஜிமின் கூடயே போயிட்டுருக்கீங்க. ஜிமின் வந்து நீங்க பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்காருடா. ஆனா வந்து உங்களுக்கு அது தெரியல. நீங்க பாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த விளையாடுறது, குழந்தைங்களுக்கு அழுக வைக்கிறது, ஏதாவது அ குழந்தைங்க சாப்பிட்ருந்தாங்கன்னா, அவங்களுக்கே தெரியாம நீங்க அத சாப்பிட்டு வர்றது, பெரியவங்களே ஏதாவது திட்டிட்டு இருக்க மாரி இருக்குது, குச்சி வச்சு அடிக்க போறாங்க அப்படின்னா, அந்த குச்சிய புடுங்கி தூக்கி போடுறது, அந்த மாரி வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜிமின் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான்டா வராரு. நீங்க வந்து ஜிமின் கூடயே போறீங்க. "இவன் எங்க போறான்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வர்றீங்க. அவர் வந்து வர்ற வழியில அங்கே இருக்காங்கல்லடா, மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து "இன்னைக்கு வந்து சாமிக்கு இந்த பிரசாதம் படைச்சோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்க்கு வந்து அத வந்து குடுக்குறாங்க.
குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜிமின் அத வாங்க போறாரு. நீங்க பாட்டுக்கு போயிட்டு அந்த பிரசாதத்த எடுக்குறீங்க. ஜிமின் ஒரு நிமிஷம் நின்னுறாரு. நீங்க கை வச்சுட்டீங்க அப்படின்னு ஜிமினுக்கு தெரியுது. அதனால அவரு கை வைக்காம அப்படியே ஒரு செகண்ட் நிக்கிறாரு. அது உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் வந்து எடுக்க வராரு. நீங்க அத நோட் பண்ணல. நீங்க பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டு, "ஐயோ! செம்மையா இருக்கு. அமிர்தம் மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டு சொல்லிடுறீங்க. அப்ப பக்கத்துல இருக்கவங்களுக்கு கேட்டுருது. "யாரு யாரு சொன்னா? இப்போ யாரு பேசினா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்கலாம் அப்படியே தேடுறாங்க. நீங்க வந்து "ஐய்யய்யோ! வாய்ஸ் வெளியில கேட்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய மட்டும் மூடிட்டு அப்படியே வர்றீங்கடா. ஜிமின் கூடயே தான் வர்றீங்க. "ஆமா, உங்க லிப்ஸ் எப்படி இவ்ளோ பிங்கிஷ்ஷா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபேஸ பார்த்துட்டு முன்னாடி பார்த்து நடக்காம, நீங்க அப்படியே பின்னாடி பேக் வேஸ்லயே நடந்து வந்துட்டுருக்கீங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, தடுக்கி விட்டு விழ போறீங்க. ஜிமின் பிடிக்கலான்னு அவர் கையெல்லாம் வந்துருது. பட் அவரு வந்து பிடிக்கல. உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க கீழ விழுந்து, "ஐயோ! அம்மா!" அப்படின்றீங்க. அங்க இருக்க காவலாளிங்கலாம் பயப்படுறாங்க. "என்ன வாய்ஸ் இது? எங்க கேட்குது? யார் இது?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடுறாங்க. பட் யாருக்குமே கண்ணுக்கு நீங்க தெரியல. ஜிமினுக்கு மட்டும் தான் தெரியிறீங்க. ஜிமின் அப்படியே சிரிப்பெல்லாம் அடக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப சிரிப்பா வருது. நீங்க பண்றதெல்லாம் பார்த்து ரொம்ப சிரிப்பு வருது. அவரு அப்படியே வந்து அட்மையர் பண்ணிட்டுருக்காரு. அது மட்டும் இல்ல, நீங்க அவர்கிட்ட வந்ததுலேருந்து அவரோட தண்டர் பவர அவருனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஏன்னு அவருக்கு தெரியல. அதனால தான் உங்கள வந்து எப்படியாவது அந்த அரண்மனைக்கு உங்களுக்கு தெரியாமயே கூட்டிட்டு போயிறணும். மத்த பாய்ஸ்க்கும் இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜிமின் இப்ப பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இடி இடிக்கிறது, அதெல்லாமே நடக்குது. நீங்க வந்து "மழை வரப்போதா? ஐயா! ஜாலி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வர்றீங்கடா. கொஞ்சம் தூரத்திலேயே வந்து ஜிம்மின்னால அவரோட பவர்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாம, அ அங்கே வந்து ரொம்ப பெரிய மழை, அதாவது ஒரு சூறாவளி அந்த மாரி கலந்த மழை வந்து வருது. அந்த தண்ணி வந்து உங்க மேல விழுகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எல்லார் கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்கிறீங்க. பட் அது உங்களுக்கு தெரியல. அ அப்ப வந்து ஜிமின் வந்து மத்த சிப்பாய்க்கெல்லாம் சொல்லிடுறாரு. "செய்கையிலேயே யாரும் கண்டுக்காதீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. நீங்க வந்து அந்த மலையில ஜாலியா ஆட்டம் போட்டுட்டே அந்த அரண்மனைக்குள்ள போறீங்கடா. போம்போது பார்த்தீங்கன்னா, சிப்பாய் வந்து முன்னாடி இருக்கவங்களுக்கும் தகவல் சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த மாரி ஒரு பொண்ணு எங்க கூட வந்துட்டுருக்கா. அத வந்து அரண்மனையில யாரும் கண்ணுக்கு தெரியாத மாரி காட்டிக்கங்க. அவ பார்க்கறக்கு கண்ணாடி மாரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் போயிருது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மத்த 6 பாய்ஸும் "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆரம் தான், "ஏய் என்ன ஜிமின்னால ஏன் தண்டரோட பவர் கண்ட்ரோல் பண்ண முடியல?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கிட்ட வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து ஆரம் தான் அப்படியே பார்க்குறாருடா. முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிகேவோட ஃபயர் கண்ட்ரோல் வந்து அவரு சுத்தமா இழந்துடுறாரு. அவரையும் மீறி அவரோட ஃபயர் வந்து அவருக்கு வெளியில வருது. அவர் ட்ரெஸ்ஸ விட்டு வெளியில வருது. அப்படியே கொழுந்து விட்டு எரியிறாரு. அது வந்து ஆரம் பார்த்துட்டு, "ஏய் ஜிகே, ஜிகே என்னடா ஆச்சு?" அப்படின்றாரு. "ஆரம், ஆரம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல ஆரம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம் கிட்ட வந்து ஜேகே சொல்லிட்டுருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வி தான் அவரோட வாட்டர் அந்த கன்சிஸ்டன்சி வந்து அவர்னால சுத்தமா வந்து அ ஹீல் பண்ணவே முடியல. அதாவது அவரோட அந்த பவர வந்து அவர்னால சுத்தமா ஹீல் பண்ணவே முடியல. அ ரொம்பவே அவர மீறி அவருக்கு வெளியில வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஜிம்மின்க்கும் அதானே நடந்திருக்கும். ஏன்னா, அவங்க 3 பேர் தான் வந்து அந்த சின்ன பசங்க. அதாவது மக்னி லைன்ஸ் ஓகேவா? அ வயசு கம்மியா இருக்கிறனால அவங்க 3 பேரால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. மத்தவங்களுக்கும் அந்த பவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல தான். பட் இருந்தாலும் அவங்க வெளியில காமிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ரொம்பவே வந்து அடக்கி வச்சுட்டு, அவங்களோட வலிய ரொம்ப வலியா இருக்கும்டா அந்த பவர்ஸ்லாம் அடக்கும்போது. அது வந்து கண்ணெல்லாம் ரெட்டிஷ் கலர்ல ஆகுது. அப்படிதான் அந்த அரண்மனையில உட்காந்துருக்காங்க. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அத பார்க்குறாங்கடா. "என்ன ஆச்சு இவங்க 6 பேருக்கும்?" அப்படிங்கிற மாரி அவங்க மத்தவங்கலாம் பார்க்குறாங்க. நீங்க வந்து அந்த மலையிலேருந்து அப்படியே அரண்மனைக்குள்ள வர்றீங்க பாருங்க. அங்க வந்து டவல்லாம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, போயிட்டு அதெல்லாம் எடுத்து துடைக்கிறீங்க. ஒரே செகண்ட்ல யாரு கண்ணுக்குமே நீங்க தெரியல. அது அவங்க மேல இருக்க அந்த ஈரப்பதம் போனதுலேருந்து நீங்க யார் கண்ணுக்குமே தெரியல. எல்லாரும் ஜிம்மிய திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் தான் ஒண்ணும் கண்டுக்க வேண்டாம். கம்முனு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அ அவரோட பார்வையிலேயே சொல்றாருடா. அப்போ அவங்க எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விட்டுர்றாங்க. ஜிமின் கண்ணுக்கு மட்டும் தான் இப்ப தெரியிறீங்க. மத்த யார் கண்ணுக்கும் நீங்க தெரியல. அப்படியே வந்து உள்ள நடந்து வராரு. நீங்கலாம், "அட! இது நல்லா இருக்கே!
நாம இருந்த இடத்த விட இது ரொம்ப நல்லா செல்வ செழிப்பாக இருக்கும் போல இருக்கே, நம்ம கைவரிசை இங்கேயே காட்டிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு அந்த தூண்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நம்ம ஜிகே தான் நின்னுட்ருக்காரு. நீங்க அவர பார்க்குறீங்க, அப்படியே அவரோட ட்ரெஸ்ஸுக்கும் மேல அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு. நீங்க அவர பார்த்துட்டு, "ஐயோ! என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்ணுல வந்து ஒரு லைட் வெளிச்சம் வருது. உங்களுக்கே அது தெரியல. ஓகேவா? உங்களுக்கு வந்து அந்த மறைஞ்சது வந்து உங்களுக்கே ஒரு மிராக்கிள் மாரி இருக்கு. எப்படி நான் மறைஞ்சேன்? அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. ஆனா விளையாடுறதுக்கு நல்லா ஜாலியா இருக்கே! அப்படிங்கிற மாரி நீங்க விளையாடிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஓகேவா? உங்கனாலயும் உங்க பவர்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாம உங்களே மீறி வெளியில வந்துட்டுருக்கு. அதனால இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கண்ல இருந்து அந்த லைட்ட அப்படியே ஒரு சில்வர் கலர்ல ஒரு லைட் மாரி வருது. பட் உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது. உங்களுக்கு வந்து அந்த லைட் வர்றதே தெரியல. மத்தவங்களுக்கு வந்து நல்லா தெரியுது. ஜேகேக்குலாம் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. உங்க கண்ல இருந்து அந்த லைட் வர்றது, உங்களோட அந்த ரூபமான அந்த உருவம். கரெக்ட்டா தான் சொல்றேனா? கரெக்ட்டுன்னு நெனைக்கிறேன்டா. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த உருவம். ஜிகே கண்ணுக்கும் தெரியுது. மத்த 6 பாய்ஸ் கண்ணுக்குமே தெரியுது. அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. வியர்டா பார்க்குறாங்க உங்கள. அப்ப ஜிமின் தான் யாரும் கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாருடா. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு முனிவர் வராரு. அதாவது அந்த உங்க நம்ம பாய்ஸோட அப்பாவுக்கு வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு பொண்ண இவங்க 7 பேரும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த முனிவர் வந்துட்டு அந்த சபையில சென்ட்ரல்ல வராரு. நீங்க அவருக்கு முன்னாடியும் போயிட்டு அப்படியே உங்க கைய கால்லாம் ஆட்டுறீங்க. பட் அவர் கண்ணு வந்து அசையறத நீங்க நோட் பண்ணிடுறீங்க. நோட் பண்ணிட்டு, "என்ன இவரு கண்ணுக்கு நான் தெரியறேனா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நிக்கிறீங்க. அப்படியே திருட்டு முழிய முழிச்சுட்டு, அவரு தான், "ம் ரகளை எல்லாம் முடிஞ்ச்சா?" அப்படின்றாரு உங்கள பார்த்து. நீங்களா, "நம்மளையா கேட்குறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. "உன்னை உன்ன தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கை காமிச்சு சொல்றாரு. நீங்களா, "நாம இவர் கண்ணுக்கு தெரியறோமா என்ன?" அப்படிங்கிற மாரி நீங்க அவர் கையெல்லாம் ஆட்டுறீங்கடா அவர் ஃபேஸ் முன்னாடி. அவர் வந்துட்டு உங்க கைய அப்படியே பிடிக்கிறாரு. நீங்களா, "ஐய்யய்யோ! இவரு கண்ணுக்கு நம்ம தெரியிறோம் போல்ருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டக்குனு அந்த கைய எடுத்துட்டு அப்படியே அடக்க ஒடுக்கமா நின்னுக்கிறீங்க. உங்க ட்ரெஸ்ஸே பார்க்கறக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த திருடங்கள்லாம் போடுவாங்கல்லடா, இந்த பிக்சர்ல குடுத்துருக்கேன்ல, போஸ்டர்ல குடுத்துருக்கேன்ல, அந்த மாரி ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்கீங்க. பாய்ஸ் எல்லாருமே உங்கள பார்க்குறாங்க. பட் உங்களுக்கு அது தெரியல. நீங்க வந்து அது வேற யாருமே பார்க்குறத நீங்க நோட் பண்ணல. இவர் கண்ணுக்கு நான் தெரியிறேன் அப்படின்னா, இவரு வந்து யார்கிட்டயாவது நம்ம சொல்லிட்டா என்ன பண்றது? நம்ம வேற ட்ரெஸ்ஸ வேற இப்படி போட்டிருக்கோமே! இவரு வந்து நம்மள காட்டி குடுத்துட்டா என்ன பண்றது? அப்படிங்கிற பயத்துல வந்து நீங்க இருக்கீங்கடா இப்போ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தான் அப்படியே ஸ்மித் பண்ணிட்டு மத்த எல்லாரையும் பார்க்குறாங்க. எல்லாரும் வந்து அந்த முனிவர தான் பார்த்துட்ருக்காங்க. அதாவது நம்ம பாய்ஸ் எல்லாரும். முனிவர தான் பார்க்குறாங்க. அந்த சபையில தான் அவங்கள வளர்த்துன அந்த மந்திரி. அவரும் இருக்காரு. அந்த பொண்ணுங்களும் இருக்காங்க. அந்த பொண்ணுங்க கண்ணுக்கு நீங்க தெரியலடா. பாய்ஸ் வந்து வியர்டா ஒரு இடத்த நோட் பண்ணி பார்க்குறத அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. யார பார்க்குறாங்க இவங்க? அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணுங்க வந்து தேடுறாங்க. யாரையாவது இருக்காங்களா இங்க? அப்படிங்கிற மாரி தேடுறாங்க. பட் யாரு கண்ணுக்குமே நீங்க தெரியல. நீங்க அப்படியே நின்னுட்ருக்கீங்க. அப்படி கையெல்லாம் கட்டிட்டு, "ஐயோ! இவர நம்மள காட்டி குடுத்துறக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவரையே பார்த்துட்ருக்கீங்க. மத்த பாய்ஸ் உங்கள பார்க்குறத நீங்க நோட்டே பண்ணல. இவர்கிட்ட இருந்து நான் தப்பிச்சா போதும்பா. எப்படியாவது இந்த இடத்த விட்டு நம்ம வெளியில போயிறணும். இந்த நகையெல்லாம் ஆட்டைய போட்டு அப்படின்ட்டு நீங்க யோசனை பண்ணிட்டுருக்கீங்க. அப்ப அவரு தான், "ம் உங்களுக்கு வேலை வந்துருச்சு. உங்களோட சக்திகள்லாம் எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு மத்த பாய்ஸ பார்த்து பேசுறாரு. அப்போ வந்து ஆரம் தான், "இல்ல எங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியல. எதனால?" அப்படிங்கிற மாரி ஆரம் கேட்குறாரு. அப்போ அந்த முனிவர் இருந்துட்டு, "போக போக உங்களுக்கே புரியும்" அப்படின்ட்டு அவரு பாட்டுக்கு போயிடுறாரு. அப்போ ஆரம் தான், "நில்லுங்க சொல்லிட்டு போங்க" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாரு. அப்போ அவரு தான், "எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குப்பா. நான் போயிட்டு அத பார்த்துட்டு வர்றேன்" அப்படின்ட்டு உங்கள பார்த்து மீன் பண்ணி சொல்றாரு. நீங்களா, "இவரு என்னையா சொல்றாரு?" அப்படிங்கிற மாரி நீங்க பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஆரம் தான் உங்கள பார்க்குறாரு. நீங்க வந்து அந்த முனிவர் பின்னாடியே போறீங்க. உங்கள வந்து அப்படியே கை காமிச்சு, "வா" அப்படிங்கிற மாரி கையிலேயே செய்கை பண்ணுவாங்கல்லடா, அந்த மாரி சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. நீங்க வந்து அவர் பின்னாடியே போறீங்க. நம்ம ஆரம், ஜின், ஜேக்கப், ஜுவாலாம் உங்க பின்னாடி வர்றாங்க. அப்போ அந்த முனிவர் தான் திரும்பிட்டு, "இப்போதைக்கு யாரும் என் பின்னாடி வர வேண்டாம். நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. ம்.
நான் போயிட்டு அந்த வேலையை முடித்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. பாய்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. இவர் கண்ணுக்கும் அவளுக்கு தெரியறாளா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து ஜெய்கப் கிட்ட கேட்குறாரு. அதாண்டா எனக்கும் தெரில, எனக்கு தெரிஞ்சு அவர் கண்ணுக்கு தெரியறான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஜேக்கப் சொல்கிறாரு. அப்போ சுகா தான் அவளை பார்த்தா என்னடா அத்தனை நகை போட்டிருக்கா சம்மந்தமே இல்லாமல் அந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து பேசிகிட்டு இருக்காருடா. அப்போ ஜிமின் தான் அது வந்து மக்களோட நகைங்க, அவள் திருடி போட்டிருக்கிறா, அவள் ஒரு திருடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. ஏய் அவள் திருடினா நீ அங்கேயே பையும் குழவமாக பிடிக்க வேண்டியதானே, பிடிச்ச நகையெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டியதானே, ஏன் அவளை இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி மற்ற பாய்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க. இந்த பக்கம் வியும் ஜேகேவும் அப்படியே மயக்கமே போட்டுடுறாங்கடா. ஏன்னா ஜேகே வந்து ஃபயரு, வீக் வந்து வாட்டரு. அவங்களால சுத்தமாக முடிஞ்சிருக்காது, ஃபுல்லாக மழை அடித்து ஒழிஞ்சிருக்கும். இந்த பக்கம் ஜேகேக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் வந்து ஃபுல்லாக பேர்ன் ஆகி அவரோட ட்ரெஸ் எல்லாம் முதல் கொண்டு எரிஞ்சிருக்கும். ஜேகே வந்து அவரோட ரூமுக்கு அப்படியே போயிருப்பாருடா. ஆரம் தான் வந்து கண்லேயே ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி செய்கை காட்டியிருப்பார். அவரும் வந்து போயிருப்பார். அந்த பொண்ணு வந்து வந்திருக்க மாட்டாடா, அந்த சபையிலே தான் இருந்திருப்பா. என்ன நடக்குதுங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக அவர் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த சபையிலே தான் இருந்திருப்பா. இந்த பக்கம் ஜேகே தான் அவரோட ரூமுக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கு பார்க்குறாரு. அவரோட ஃபயர் கண்ட்ரோல் பண்ணுறக்கு அவரும் என்னென்னமோ பண்ணுறாரு, சுத்தமாக முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவரோட பவர் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே மயக்கமே போட்டுடுறாரு. அந்த ரூம்குள்ளாரே அப்படியே மயக்கம் போட்டு கிடக்குறாரு, கீழேயே கிடக்குறாரு. இந்த பக்கம் வியும் அப்படி தான் அவரோட பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவர் ரூமுக்கு வந்திருப்பாருடா. ரூமெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் தியானத்தில் உட்காந்துருப்பார் வி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மற்ற பாய்ஸு நம்ம 4 பேரும் பார்த்திங்கன்னா அவங்களோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே டயர்டாகி சூழ்ந்து போய் அவங்கவுங்க சீட்டில் அப்படியே துப்புன்னு விழுகுறாங்க 4 பேருமே. அங்கேருந்து அவங்க வளர்த்துனாங்களாடா மந்திரி, அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பயந்துடுறாரு. ஒன்றும் இல்லை எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த மந்திரிக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. என்ன நடக்குது உங்களுக்கெல்லாம், உங்களோட பவர் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாருடா. அவருக்கு வந்து அவ்வளோ ஷாக் ஆகுது. ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த மந்திரிக்கிட்ட சொல்லியிருப்பார்ல, அவங்களோட ஒய்ஃபை வந்து என்றைக்கு அவங்க பார்க்குறாங்களோ அப்போ வந்து அவங்களால அவங்க பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கள்ல. அது வந்து இப்போது அந்த மந்திரிக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. அவர் வந்துட்டு ஆரம்கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் அப்பா சொன்னார், அந்த மாதிரி நடக்குது. இப்போது யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த சபையிலேயே சுற்றி பார்க்குறாங்க, நிறையா பேர் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு யார் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அப்போது ஆரம் தான் அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை வந்து அப்படியே அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் அந்த முனிவர் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போனார்லடா, நீங்கள் போயிட்டு அவர் முன்னாடி அப்படியே முட்டி போட்டு உட்காடுறீங்க ஓகேவா, கையெல்லாம் கட்டிட்டு அப்படியே முட்டி போட்டு பாவமாக அவர் பார்த்துட்ருக்கீங்க. அவரா யார் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா என் பேர் வயன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயந்துட்டே சொல்கிறீங்க. அந்த நகையெல்லாம் கழட்டி வை அப்படின்றாங்க. நீங்களும் அந்த நகை எல்லாத்தையும் அப்படியே ஒவ்வொன்றா கழட்டுறீங்கடா, கழட்டி வச்சுட்டு அவரை பார்த்து உங்கள் கண்ணுக்கு மட்டும் நான் எப்படி தெரிகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதுவா, நான் கடவுளுக்கு வந்து நிறைய பூஜை புனஸ்காரம்லாம் நிறையா பண்ணுவேன், தவம் பண்ணுவேன், அதனால் என் கண்ணுக்கு நீ தெரிகிற அப்படிங்கிற மாதிரி அந்த முனிவர் சொல்லுவார். ஓ அப்படியா, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஜுவல்ஸ்லாம் கழட்டிகிட்டே கேட்டுட்ருக்கீங்க. அவரா, என்னம்மா என்ன டவுட்டு உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்களா, இல்லை யார் கண்ணுக்குமே நான் எப்படி தெரியாமல் போனேன் திடீர்னு அப்படின்ட்டு கேட்குறீங்க. உனக்கு தெரியாதா, நீ எப்படி யார் கண்ணுக்கும் தெரியாமல் போனேன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவர் வந்து ஒரு ரூம்குள்ளே தாண்டா கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு உங்களை கேட்டுட்ருக்காரு. நீங்களா, தெரியாது அப்படின்றீங்க. உங்கள் கண்ணில் இருந்த பவர் எல்லாமே கம்மியாக இருக்கும், உங்களுக்கு அந்த வெளிச்சம் வந்ததும் தெரியாது, வெளிச்சம் போனதும் தெரியாது. நீங்கள் அப்படியே வந்து அந்த முனிவர் முன்னாடி அப்படியே பயத்தோடு உட்காந்துட்ருக்கீங்க. நான் யாருக்கிட்டையும் காட்டி கொடுத்துறாதீங்க, நான் உங்கள் ஒருத்தர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுறேன் அப்படின்ட்டு அப்படியே பாவமாக சொல்கிறீங்க. அப்போ அவரா, நீ எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சேன்னு நினைக்கிறியா அப்படின்றாரு. ஆமாம், நான் வேறு யார் கண்ணுக்குமே தெரியலையே. அப்புறம் அங்கே 7 பேர் ரொம்ப அழகாக இருந்தாங்கல்ல, அவங்க யார் அப்படின்றீங்க. ஓ அவங்கள நீ பார்த்தியா அப்படின்றாரு. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இதுவே டியூரேஷன் நிறையா வந்துருச்சுன்னு தான் தோணுது. ஓகேடா, லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுறக்கோ தேங்க்ஸ்டா. ப்ளீஸ் இன்னொரு ஸ்டோரியை மைண்டில் வச்சுட்டு இதை பார்க்காதீங்க. அதோட கம்பேரிஷன் பண்ணால் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியலடா. ஓகேவா, என்னோடய ஸ்டோரியாகவே கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஓகே, பாய்டா.